ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எஸ்டி. இன்றைக்கி நம்ம ஃபோர்த் வீக்கோட ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீக் வந்துட்டு லாஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 17,135 ருபீஸ் வந்துட்டு நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக சொல்லணும்னா இந்த லாஸ் எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, லாஸ்ட்டு 3 வீக்ஸாகவே நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓவர் கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்கிறதா, இல்லை இன்னும் கொஞ்சம் லோக்கலாக சொல்லணுன்னா 3 வீக் எடுத்த ப்ராஃபிட்னால வந்த திமிரா அப்படின்னு தெரியல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 2 டேஸில் வந்துட்டு மிகப்பெரிய லாஸஸ் பண்ணிட்டோம். எதுக்காக இந்த லாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ டெக்னிக் ஒன்று அப்ளை பண்ணலாம், நியூ ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணலாம், அது நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இந்த 2 டேஸுமே மிகப்பெரிய லாஸ் பண்ணியாச்சு. இந்த டேயில் மண்டே 18th ஆகஸ்ட்டில் பார்த்தோம்னா எல்லா ட்ரேடுமே அசம்ஷனில் தான் எடுத்திருக்கேன். எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ட்ரேடுமே அசம்ஷனில் தான் எடுத்திருக்கேன். எதுவுமே ஸ்ட்ராட்டஜி இல்லை, எல்லாமே எக்ஸ்ட்ரா மீன்ஸ் நம்ம போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் எடுக்கிறதா, எதுவுமே ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஃபுல்லாக எடுத்தேன், எல்லாமே அசம்ஷன் தான். கண்டினியூஸாக லாஸ் ஆகிட்டே இருந்திருக்கு பாருங்கள். எல்லா ட்ரேடுமே லாஸ், அந்த எக்ஸ்ட்ராவில் எடுத்தது எல்லாமே. இது நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எடுத்தோம், இது பாசிட்டிவ் வந்திருக்கு, இந்த ஒரு ட்ரேட் பாசிட்டிவ் வந்திருக்கு. பட் இதுவுமே அசம்ஷனில் தான் போட்டிருக்கோம். இந்த ட்ரேடில் எவ்வளோ பாசிட்டிவ் வந்திருக்குன்னா 1,890 ருபீஸ் இதில் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த இதில் வந்துட்டு 2,750 ருபீஸ் லாஸ் பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எடுத்தனால இதுவும் வந்திருக்கு. இந்த எக்ஸ்ட்ராவில் இது ஒன்று தான் ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. பட் இது எல்லாமே ப்ராஃபிட் போட்ட உடனே இது எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் போச்சு. பட் நமக்கு டார்கெட்டும் எதுவும் தெரியலை, ஸ்டாப் லாஸும் எதுவும் தெரியாதனால இந்த டே வந்துட்டு நமக்கு ரொம்ப அடி வாங்கிருச்சு. நியூ டெக்னிக் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் டே என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம நெக்ஸ்ட் டே எடுத்தது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி படி தான் எடுத்திருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் என்ன தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எதுவுமே வந்துட்டு டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறதில்ல. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம வெயிட் பண்ணுறோம், பட் டார்கெட்டுக்கு எதுவுமே வெயிட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த டைம் நம்ம வந்துட்டு ஃபுல் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது அப்படியே ஒரு ஆசிலேஷன்லேயே மார்க்கெட்டை அப் டவுன்ட்டே இருந்ததில் ரொம்ப இதாகிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகியும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே போட்டுக்கணும். எல்லாமே ப்ராஃபிட்டில் ஓரளவுக்கு 1,500 2,000 அந்த மாதிரி ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. பட் என்ன பண்ணியிருந்தேன், சரி ஒன்று நமக்கு டார்கெட் போட்டோம், இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணும்போது அது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் கிட்ட தான் போச்சு. அண்டு ஸ்டாப் லாஸ்லேயும் நான் எக்ஸிட் பண்ணலை. மேபி டார்கெட்டுக்கு போகாமல் வந்த மாதிரி திரும்பி மேலே போகுமோ அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் ஒரு இதில் வந்துட்டு இந்த ட்ரேடுமே நம்ம வந்துட்டு 19th அப்போவுமே நம்ம கொஞ்சம் லாஸஸ் அதிகமாகவே பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இந்த 19th அன்னைக்குமே பிரச்சனை. 19th அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா 9 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். அதில் 3 ட்ரேட் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி 6 ட்ரேட் வந்துட்டு நமக்கு நெகட்டிவ் தான் இருக்குது. ஓவரால் சக்ஸஸ் ரேட் அன்னைக்குன்னு பார்த்தோம்னா 33% தான். அன்னைக்கும் ஒரு நாளில் 11,190 ருபீஸ் வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்னைக்கு ட்ரேடுன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு 1,452 அவ்வளோதான் ப்ராஃபிட்டே பண்ணியிருக்கோம், மீதி எல்லாமே லாஸ் தான். அந்த 18th அன்னைக்கு பார்த்தோம்னா 4,640 ருபீஸ் சம் ட்ரேடில் ப்ராஃபிட் எடுத்திருந்தாலும் ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு 11,000 லாஸில் தான் இருக்கும். அண்டு 20th அப்போ இது எல்லாம் வேண்டாம், திரும்ப நம்ம டெக்னிக்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணினதில் தான் 2 ட்ரேட் எடுத்திருக்கோம். ரெண்டுமே 100%. பட் பயம், ப்ரீவியஸ் டேயில் பண்ண பயம், அதனால் இமீடியட்டாக அது கீழே இறங்குற மாதிரி தெரிஞ்சதை உடனே க்ளோஸ் பண்ணியாச்சு. காரணம் என்னென்னா 2 நாளாக தொடர்ந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால். அண்ட் 21th பார்த்தோம்னா 1,850 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 5 ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் 4 ட்ரேட்ஸ் பாசிட்டிவ், 1 ட்ரேட்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் ஆகிருக்கு. இது எல்லாமே 21 22 எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி படி தான், நம்ம லேர்ன் பண்ண ஸ்ட்ராட்டஜி படி தான் போட்டிருக்கோம். ஸோ எதுவுமே வந்துட்டு நம்ம இது பண்ணலை. 21 அதிலேருந்து வர எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி படி தான் எடுத்திருக்கோம், கன்ஃபார்ம்டு தான், எதுவுமே அசம்ஷனில் இல்லை. ஸோ இதனால தான் திரும்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 3 டேஸ் பாசிட்டிவாக போயிருக்கோம். இது எல்லாமே ஓவராலாக பார்த்தோம்னா இந்த 4th வீக் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா
28 ட்ரேட்ஸ் மொத்தமாக எடுத்திருக்கோம். அதில் 15 ட்ரேட்ஸ் தான் பாசிட்டிவ் ஆகிருக்கு, மீதி 12 ட்ரேட்ஸ் வந்துட்டு நமக்கு நெகட்டிவ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த வீக்கில் வந்துட்டு நம்ம ஓவரால் சக்ஸஸ் ரேட் என்னன்னு பார்த்தோம்னா 53.57 தான் எடுத்திருக்கோம். இதில் ஆவரேஜாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா 20,473 ருபீஸ் வந்துட்டு இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம லாஸ் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 17,135 ருபீஸ் லாஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக எவ்வளோன்னா நம்ம கேபிட்டலில் வந்து 83% வந்துட்டு நம்ம லாஸஸ் மேக் பண்ணியிருக்கோம் இந்த வீக்கு. அண்டு மந்த்லி ஓவரால் இந்த ஆகஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்னா ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா நம்ம 17,000 லாஸ் பண்ணியுமே ஓவரால் மந்தோட ப்ராஃபிட்டில் நம்ம 8,574 ருபீஸ் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். இதுதான் இந்த ரிப்போர்ட் நம்மளோடது. இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு மேலே வந்துட்டு எடுக்கிற ட்ரேடர் எதுவுமே வந்துட்டு அசம்ஷனில் எடுக்கிறது கிடையாது. நியூ டெக்னிக் அப்ளை பண்ணலாம், பட் முதல்ல இந்த இதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். ஒன்ஸ் இது கன்ஃபார்ம் ஆன பிறகு நியூ டெக்னிக் அண்ட் நியூ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியே ஓகே அப்படின்னாலும் நம்ம அதையே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். இதுதான் இந்த வீக்கோட ரிப்போர்ட். ஸோ ஸ்டே வித் மீ, நம்ம ஒன்றா சேர்ந்து க்ரோ ஆகலாம்.